வணக்கம். என் கையில் மைக்ரோமேக்ஸ் ஃபோன் இருக்குது. ஸோ இது இந்தியன் பிராண்ட் இல்லைங்களா. பட் பேட்டரியை ரிமூவ் பண்ணால் உள்ள மேட் இன் சைனான்னு சொல்லிட்டு லேபிள் இருக்குது. ஸோ இந்த ஃபோன் மட்டும் இல்லை, டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுற 90% ஆஃப் தி எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் சைனாவில் தான் மேனுஃபேக்சர் ஆகுது. ஓய் சைனா, அப்படி சைனாவில் என்ன தான் இருக்குது? ஸோ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒய் ஆல் த எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர்டு இன் சைனா. ஓ, பேட்ரி இங்கே இருக்குது. ஆனால் இது லீடிங் பிராண்டான ஆப்பிள், சாம்சங், மைக்ரோசாஃப்ட், சோனி எல்லாமே சைனாவில் தான் மேனுஃபேக்சர்ட் ஆகுது. ஏன் கிட்டத்தட்ட 90% ப்ராடக்ட்ஸ் சைனாவில் தான் மேனுஃபேக்சர்ட் ஆகுது. வேர்ல்டோட 50% ஜிடிபி ஷேரை சைனா தான் வச்சுருக்கு. ஸோ இப்படிப்பட்ட சைனா ஆகிறதுக்கு காரணம் 40 வருஷத்துக்கு முன்னாடி சைனாவோட ப்ரீமியராக பவருக்கு வந்த டெங் சியோபிங், இவர் தான் காரணம். ஸோ இவர் பவரில் இருக்கிறப்போ சைனா ரொம்ப ஏழையான ஒரு நாடாக இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட நாடை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக மேனுஃபேக்சரிங் செக்டார்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுறாரு. ஸோ இதுக்காக ஃபாரின்லேருந்து அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் அப்படின்றதுக்காக பக்கத்து நாட்டிலலாம் பேசி, ஸோ சைனாவில் அதிகமான மேன் பவர் இருக்குது, ஸோ சைனாவில் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி பேசி ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக வாங்குகிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபாரின்லேருந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் சைனாவுக்கு வருது. ஸோ இப்படித்தான் சைனா மேனுஃபேக்சரிங்கை ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இன்றைக்கு இந்த 30 வருஷம் வளர்ச்சி ரொம்பவே அதிகம். ஸோ இன்றைக்கி மாடர்னான ஒரு நேஷனாக சைனா மாறி இருக்கு அப்படின்னா அதில் கொஞ்சம் கூட ஆச்சரியமே இல்லை. ஸோ இதுக்கு முழுக்க ஒரே காரணம் என்னென்னா மேனுஃபேக்சரிங்கும் அந்த நாட்டு மக்களோட உழைப்பு மட்டும்தான். ஸோ சைனாவுமே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி ஒரு பெரிய லெவலுக்கு போக ஆரம்பித்தாங்க. ஸோ சைனாவோட ஸ்ட்ரென்த் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் தான். அதுவும் பர்டிகுலர்லி ரொம்ப சீப்பான காஸ்ட்டில் ஒரு குவாலிட்டியான ப்ராடக்டை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் நிரூபிக்கவும் செஞ்சாங்க. ஸோ அதனால தான் சைனா ஒரு ரீச் ஆக ஆரம்பித்தாங்க. ஸோ இன்றைக்கு சைனாவோட ஜிடிபி சொல்லப்போனால் 50% ஷேர் வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப பெரிய ஒரு கண்ட்ரி அப்படின்ட்டு சொல்கிற அளவுக்கு டெவலப் ஆகியிருக்காங்க. ஸோ இவ்வளோ டெவலப் ஆனாலும் இன்னும் சைனாவில் இன்னும் நிறைய கம்பெனிக்குன்னு தனியாக ஒரு பேர், ஒரு பிராண்டு எதுவுமே இல்லாமல் வெறும் ப்ராடக்ட்ஸ் மட்டும் மேனுஃபேக்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற கம்பெனிஸ்லாம் ஒயிட் போர்ட் கம்பெனிஸ் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒயிட் போர்ட் கம்பெனிஸ்லேருந்து வெளிநாட்டில் இருக்கிற மற்ற கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை பர்ச்சேஸ் பண்ணிப்பாங்க. பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அவங்களோட பிராண்டை அதில் பதித்து அவங்க வெளியில் சேல் பண்ணிடுவாங்க. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா கம்பெனிக்கு ஒரு பொருளை தயாரிக்கிறத விட ஜஸ்ட் சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணி அதை விற்றுடலாம். இது ரொம்பவே ஈஸியாக இருக்கிறதுனால உலகம் முழுக்க சைனாவோட ப்ராடக்ட் டெவலப் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ இன்னும் சொல்லப்போனால் சைனாவில் என்னென்ன பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா, சைனாவில் லேபர் காஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுற சம்பளம் ரொம்பவே கம்மி. எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா $1 $2 இங்கே வேலை பார்க்குறதுக்கு ஆள் இருக்காங்க. ஸோ ரெண்டாவது விஷயம் ரா மெட்டீரியல்ஸ். ஸோ உலகத்துலேயே 30% மெட்டல்ஸ் சைனாவில் தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் தயாரிக்க தேவையான சிலிக்கான்ஸ்லாம் சைனாவில் ரொம்பவே அவைலபிலிட்டியாக இருக்குது. ஸோ மூணாவது விஷயம் பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் டியூட்டி. ஸோ ஆப்பிளாக இருக்கட்டும், சாம்சங்காக இருக்கட்டும், சோனியாக இருக்கட்டும், இல்லை மைக்ரோமேக்ஸாக இருக்கட்டும், லாவாவாக இருக்கட்டும், எந்த ஒரு கம்பெனியாக இருக்கட்டும், ஸோ அது சைனாவில் பிளான்ட் வச்சு மேனுஃபேக்சர் பண்ணி அந்த குட்ஸை தங்களோட நாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறப்போ சைனா எந்த டேக்ஸும் போடுறது கிடையாது. ஸோ இதனால் மற்ற நாடுங்க அதை ஈஸியாக இம்போர்ட் பண்ணி தங்களோட நாட்டில் சேல் பண்ண முடியுது. ஸோ இதனால தான் எல்லா மொபைல் ஃபோன்லேருந்து எல்லா கேஜெட்ஸும் எலக்ட்ரிக்கல் ப்ராடக்ட்ஸும் மேட் இன் சைனா அப்படின்னு சொல்லி லேபிள் ஒட்டி வருது. ஸோ இப்படி தான் சைனா ஆரம்பித்து இவ்வளோ பெரிய லெவலுக்கு வந்திருக்காங்க. ஸோ ஒரு நாட்டோட வளர்ச்சியை ஜிடிபியில் சொல்லுவாங்க. ஸோ ஜிடிபி அப்படின்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஒரு நாட்டில் உற்பத்தி ஆகிற
பொருள்னாலேயோ இல்லை ஒரு சேவைனாலேயோ வர்ற வருமானத்தை தான் ஜிடிபியில் சொல்லுவாங்க. ஸோ ஒரு பொருளாதார யூனிட் அப்படின்னு சொல்லி ஜிடிபி இருக்குது. ஸோ நம்ம இந்தியாவோட ஜிடிபி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த 2018-19 இந்த கால் இறுதி ஆண்டுக்கான ஜிடிபி லெவல் அப்படின்னு பார்த்தோன்னா 8.2. இது நல்ல விஷயமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல விஷயந்தான். ஏன்னா 7.7லேருந்து 8.2க்கு வந்திருக்கோம். ஸோ இதனால் நம்ம பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல லெவலில் தான் போய்கிட்டு இருக்கோம். அதுவும் ஸ்பெஷலி ஸ்டேட் வைஸாக ஜிடிபி லெவல் பார்த்தோம் அப்படின்னா முதல் இடத்துல மகாராஷ்டிரா இருக்குது. ஸோ 2வது இடத்துல தமிழ்நாடு இருக்குது. இது கண்டிப்பாக ஒரு பெருமையான விஷயந்தான். ஆனாலும் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ப்ராப்பரான ஒரு பவர் சப்ளையும் ஒரு ப்ராப்பரான இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஒரு சட்டமும் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக தமிழ்நாடு இன்னும் முதல் இடத்துல வந்திருக்கும். அது எந்த டவுட்டுமே கிடையாது. சரி, ஓகே, சைனா இந்த லெவலுக்கு 0லேருந்து ஆரம்பித்து இப்போது இந்த லெவலுக்கு முன்னேறி இருக்காங்க. ஸோ இந்த டெக்னிக்ஸை இந்தியா அப்படியே இப்போது செயல்படுத்துது. ஸோ அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா 2014 வந்த ஒரு ஸ்கீம் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக் இன் இந்தியா. இந்த ஸ்கீம் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். இதோட மோட்டோ என்னன்னு பார்த்தீங்கன்னா FDI தான், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ஃபாரின்லேருந்து இந்தியாவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ஸ்கீமை அறிமுகப்படுத்தினாங்க. ஸோ இந்தியாவில் கிட்டத்தட்ட 25 டெவலப்டு செக்டார்ஸ் இருக்குது. ஸோ இந்த 25 செக்டார்ஸில் பிஸ்னஸ் பண்ணணும், அதுவும் உலகத்தில் எந்த ஒரு நாட்டில் எந்த ஒரு என்டர்ப்ரனராகவும் நீங்கள் இருந்துக்கலாம். பட் இந்தியாவில் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் வைஸாகவும் சரி, ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸஸாகவும் சரி, ஒரு நல்ல சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம கவர்மெண்ட் ட்விட்டர் மூலியமாகவும் ஃபேஸ்புக் மூலியமாகவும் நேர்லையும் விசிட் பண்ணி மேக் இன் இந்தியா ப்ரோக்ராமை ப்ரொமோட்ஸ் பண்ணி அவங்கக்கிட்ட இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வாங்குறாங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 8th இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் வரைக்கும் முடிச்சிருக்கிற எல்லாருக்குமே லோன் அப்படின்னு சொல்லி ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் லோனுக்காக அப்ளை பண்ணுற ஒருத்தருக்கும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து அவங்களுக்கு லோனில் ஒரு மானியமாக ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இது நல்ல விஷயமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல விஷயந்தான். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஃப்யூச்சரில் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ கவர்மெண்ட் முடிஞ்சவரை சப்போர்ட் பண்ணுது. அந்த சப்போர்ட்டை மட்டுமே இல்லாமல் நமக்கு தேவையான ப்ராடக்டை நம்ம டெவலப் பண்ணுறப்ப தான் நம்மளும் சரி, நம்மளை கூட இருக்கிற நம்ம நாடும் சரி கண்டிப்பாக டெவலப் ஆகும். ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இன்ஜினியரிங் படிக்கிறது ஒரு கம்பெனியில் போய் வேலை பார்க்குறதுக்காக மட்டும் இல்லை, அந்த கம்பெனியில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துகிட்டு நம்ம ஒரு கம்பெனி டெவலப் பண்ணுறதுக்காக தான். ஸோ இந்த கோரை கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்காக தான் நாங்கள் வீடியோ மேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்து உங்களை இன்ஸ்பயர் பண்ணிச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இது விஷயம்லாம் தெரியணும், அதுவும் பர்டிகுலராக ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துருக்கிற பசங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ போய் சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ நாங்களும் கொஞ்சம் டெவலப் ஆகி அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.